நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளை, இந்த நாளுடைய இறைவார்த்தை சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பானது இயேசு சந்தித்த வீடுகள். இயேசு எந்தெந்த வீடுகளை எல்லாம் சந்தித்தார், அவர் சந்தித்த அந்த வீடுகளுக்கு, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது, என்ன நடந்தது என்பவற்றை இந்த நாளுடைய இறை வார்த்தைகளோடு ஒப்புமைப்படுத்தி உங்களை என்னோடு சிந்திக்க அழைக்கின்றேன். முதலாவதாக லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தையில் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலிருந்து சென்று பேதுருடைய வீட்டுக்கு சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அங்கு செல்கின்ற போது அவருடைய மாமியார் காய்ச்சலால் அவதிப்படுகிறார். அவர் கரம் பற்றி அந்த காய்ச்சலை கடிந்து கொள்கிறார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு ஒரு வீட்டிற்குள் செல்கிறார். அந்த வீட்டில் இருந்த நோய் நீங்கியது. இரண்டாவதாக லாசர், அவருடைய மிக நெருங்கிய நண்பர், அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். இவர் செல்கின்ற போது லாசர் இறந்து விடுகிறார். மார்த்தாவும் மரியாவும் இந்த இயேசுவோடு உரையாடுகிறார்கள், அழுது புலம்புகிறார்கள். இயேசுவே கண்ணீர் சிந்துகிறார். அவர் அந்த லாசரை கல்லறையில் இருந்து லாசரை வெளியே வா என்று சொல்ல லாசர் இறந்த மனிதன் மீண்டுமாக வருகிறார். இயேசு அந்த வீட்டிற்கு சென்றார். இறப்பு வாழ்வாக மாறியது. மூன்றாவதாக இயேசு கானாவூர் திருமண விருந்திற்கு சென்றார். அதை யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவும் சீடர்களும் கானாவூர் திருமண வீட்டிற்கு செல்கின்றார்கள். அங்கு ஒரு குறைபாடு வருகிறது. ரசம் தீர்ந்து போகிறது. ஒரு குடும்பம் அவமானத்திற்கு, கஷ்டத்திற்கு உட்பட போகிறது என்ற நிலை வந்தபோது இயேசு அன்னை மரியாள் அவரிடம் கேட்டதற்கு இணங்க, இறைவனுடைய இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இணங்க அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இயேசு அந்த வீட்டிற்கு வந்தார். அந்த வீட்டில் இருந்த குறை, ஒரு அவமானம் மீட்பாக மாறியது. நான்காவதாக சக்கேயுடைய இல்லத்திற்கு செல்கிறார். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் இயேசு நடந்து செல்கிறார். மரத்திலே சக்கேயு இருக்கிறார். சக்கேயுவே, இறங்கி வா, உன் வீட்டில் நான் உன்னோடு விருந்துண்ண வேண்டும் என்று சொல்கிறார். விருந்துண்ணுகிறார். அப்போது இந்த சக்கேயு, ஆண்டவரே, நான் யாரையெல்லாம் ஏமாற்றி எவற்றையெல்லாம் பெற்றேனோ எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விடுவேன் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். இயேசு ஒரு இல்லத்திற்கு செல்கிறார். அந்த இல்லத்திற்கு மீட்பு கிடைக்கிறது. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று இயேசு பதிவு செய்கிறார். இறுதியாக லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 41வது இறைவார்த்தையில் யாயீர் என்பவருடைய வீட்டிற்கு செல்கிறார். இந்த யாயீருடைய மகள் இறந்து போய்விடுகிறார். இறந்த மகளுக்கு இந்த இயேசு அந்த இல்லத்தில் உயிர் கொடுக்கிறார். அன்பு உறவுகளே, இயேசு சந்தித்த வீடுகள், சென்ற வீடுகள் எல்லாம் நிறைவின் இல்லங்களாக இருந்தன. நம் வீடுகளுக்கும் இயேசு வர வேண்டும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே எந்த வீட்டிற்கு இயேசு வர வேண்டும் என்றால் 2 வகையான சிந்தனைகள். எந்தெந்த இல்லங்களில் எல்லாம் தேவைகளும் விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் நோய் நொடிகளும் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இல்லங்களுக்கெல்லாம் இயேசு ஓடோடி வருகிறார். அந்த இல்லத்திற்கு வந்து எப்படி சக்கேயு வீட்டிற்கு சொன்னாரோ அதே வார்த்தைகளை சொல்கிறார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கிறார். அதன் வழியாக அந்த வீடுகள் மீட்படைகின்றன. இரண்டாவதாக இயேசு வரவிருக்கின்ற இல்லங்கள் என்பது நம் உள்ளம் என்ற வீடு. நம் உள்ளக்குடிலில் இயேசு வந்து தங்க ஆசைப்படுகிறார். இந்த உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகள், அகங்காரங்கள், கோபங்கள், பலவீனங்களை எல்லாம் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவே வாரும் என்னில் தங்கும் என்று நாம் ஜெபிக்கின்ற போது இயேசு நம்மில் வந்து தங்குவார். எனவே இந்த இரண்டிற்கும் நாம் தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய இல்லங்களில் யாரையெல்லாம் நாம் வரவிருக்கின்றோம்? இயேசு வருவதற்கு நம் வீடு சரியாக இருக்கிறதா? தகுதியாக இருக்கிறதா? கட்டிடத்தில் அல்ல, அழகில் அல்ல, அலங்காரத்தில் அல்ல, மாறாக இயேசுனுடைய வருகைக்குரிய உண்மையான தயாரிப்பில் நம் இல்லங்கள் இருக்கின்றனவா? இயேசுனுடைய வருகைக்கு ஏற்ற வகையில், உண்மையான வகையில் நம் உள்ளங்கள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம் உள்ளமும்
நம்முடைய இல்லமும் இயேசுனுடைய வருகைக்கு ஏற்ற வகையில் அமைய இந்நாளில் நாம் அனைவரும் நம்மை தயாரிப்போம். இயேசுனுடைய வருகை நம் இல்லங்களை வாழ்வாக்கட்டும். நன்றி.